விரவு தெரியும் அதை பச்சையில எரியும் தன்மை இருக்காது. அதை குக்கிங் யூஸ் பண்ணலாம். புரியுதா? இது தடை செய்யப்பட்டது. நம்ம நாட்டில் தான் இப்படியும் மற்ற அடுத்தடுத்த கண்ட்ரிலாம் வந்து ரொம்ப பயன் பண்ணுறாங்க. எப்படின்னா இது வந்து வெட்டுறவங்களுக்கோ இல்லை பிடுங்குறவங்களுக்கு வந்து 14 வருஷம் இல்லை 1000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது வந்துடுறான். ஏன்னா பிலிப்பீன்ஸ் கண்ட்ரி ஃபுல்லாமே ஐலாண்ட் கண்ட்ரி, அது ஃபுல்லாமே இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக காணப்படும். சரி அப்படியா? யாரும் தொட்டுறாங்க 14 வருஷம் நம்ம ஏரியா சொன்னோம்ல, அந்த நேஷனல் பார்க்கு அதாவது ரிசர்வ் ஏரியா வச்சுருக்காங்க. இதை வந்து ஒரு எல்லை எல்லை பார்டர் யூஸ் பண்ணாங்க. இது பவுண்டரி பார்ட் சொல்லுவாங்க. அதாவது ஐலாண்ட் சுற்றி ஒரு பவுண்டரி லைன் யூஸ் பண்ணாங்க. இந்த பவுண்டரி பார்ட் இதெல்லாம் நல்லா ஃப்ளோட் ஆகும். அது போக செயினில் வந்து இது பண்ணி பிரேக் பண்ணிட்டாங்க. செயின் வந்து பிரேக் ஆனதால இது வந்து அந்த இடத்துல வந்து கட் ஆயிடுச்சு. அதனால சீ வாட்டர்லேருந்து எடுத்து இங்கே உள்ளே போட்டாங்க. புரியுதா? இதான் நம்ம சொன்ன 23 ஐலாண்ட். நம்ம இருக்கிறது திஸ் இஸ் செகண்ட். இந்த ஐலாண்ட் செகண்ட் குருசடை. ஆமாம், இதை 3-4 பிரிவாக பிரிக்கிறாங்க. வனத்துறை நம்ம ஃபாரஸ்ட் இருக்காங்களே செப்பரேட்டாக 3-4 பிரிவாக பிரிக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த ஐலாண்ட் சேவ் பண்ணுறதுக்காக, அதாவது நிர்வாக வசதிக்காக, பாதுகாக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் இருக்கிற 7 ஐலாண்ட் பார்க்குறீங்கல்ல, இது மண்டோ ரேஞ்சில் இருக்குது. மண்டோ ரேஞ்சு கண்ட்ரோலில் இருக்கும். ரெண்டாவது பார்க்குற கீழக்கரை, அதாவது கீழக்கரை டு ஏர்வாடி போட்டிருந்தாங்களே கோரல். ஆமாம், இது லாஸ்ட்டாக இருக்கிறது தூத்துக்குடி. தூத்துக்குடி டு வேம்பார், சாயல்குடி, தூத்துக்குடி. ஆமாம், சாயல்குடி தனி, வேம்பார் சாயல்குடி தனி. இது கடைசியா இருக்கிறது தூத்துக்குடி 4 ஐலாண்ட். புரியுதா? இதுல 2 ஐலாண்ட் அனல் பண்ணி கோசாவரி வான். ஆமா, வான் காஸ்வாரில இருந்து வான் வரைக்கும். அப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, இந்த 2 ஐலாண்ட் மிஸ்ஸிங் சொல்றாங்க சார். அனல் பண்ணிருக்காங்கல்ல, இது கடலுக்குள்ள கால போட்டு உள்ள போனா சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றது, கடல் நீர் மட்டம் கூடுனால இவங்க உள்ள போனா சொல்றாங்க. இவங்க லோ ஹைட்டட், அதாவது ஹெவி லோட்டட் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்ம திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கிருச்சு, அதாவது பாம்பன்ல கடல் உள்வாங்கிருச்சுவாங்கல்ல, இந்த மாதிரி நேரங்கள்ல பார்க்கலாம். அதாவது நீ மூன் ஃபுல் மூன் டைத்துல பார்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து தான் நேஷனல் பார்க் அதிகம். இந்த கடல் 23 ஐலாண்ட் அது சுத்தி இருக்க கடல் போகுது. அந்த 2 ஐலாண்ட் எந்த ஏரியால இருக்கு? எது சார்? அந்த 2 ஐலாண்ட் இந்த ஐலாண்ட் வந்து ஏர்வாடி. ஏர்வாடி. இது தூத்துக்குடி. அப்புறம் நான் சொல்லணும்ல, இது எல்லாம் சேர்த்து தான் நேஷனல் பார்க் அறிவிக்காங்க. 1986 1986 தான் இது நேஷனல் பார்க் அறிவிக்காங்க. இது எப்படின்னா, நம்ம தெற்காசியா இருக்குல்ல, சவுத் ஆசியன் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க், சீ லைஃப் நேஷனல் பார்க். அப்ப நம்ம ரொம்ப சொன்னோம் இல்லையா, 3000க்கு மேல பல்லுயிர் இருக்கும்ல, அதுல இந்த கிரீச்சஸ், இந்த விலங்கு, இந்த வகை சங்கு எல்லாமே தடை செய்யப்பட்டது. இது ஃபிஷர்மேன் வந்து ஃபிஷிங் பண்ணக்கூடாது, லோக்கலுக்கு செல் மார்க்கெட் சேல்ஸ் பண்ணக்கூடாது. அது போக நம்ம லோக்கல்ல வரணும் டூரிஸ்ட், இது கடற்கரையில் கடந்தாலும் இதை வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது எடுத்துட்டு போனா 1977 சட்டம் போட்டாங்க, கலர்வால் சட்டம். அதாவது 3 இருந்து 7 வருஷம் சிறை தண்டனை, அப்படின்னா 25,000 வரைக்கும் ஃபைன் பண்றாங்க. புரியுதா? ஏன்னா இவங்களோட பயணம்னா இவங்க அதிகமாக கோரல் நாடி தான் வாழ்வாங்க. கோரல் ரீஃப் இருக்குல்ல, கோரல் ரீஃப் நாடி தான் வாழ்வாங்க. இவங்க கோரல் ரீஃபில் வாழ்றனால கோரலை சுற்றி இருக்க ஆள்கையில் மற்ற டிசீஸை அவங்க சாப்பிட்றாங்க. மற்ற எந்த தொற்று வராத அளவுக்கு கோரலை பாதுகாக்கிறா சொல்றாங்க. இந்த வலம்புரி சங்கு அப்படின்றது அது வந்து சங்குல வந்து அது ஒரு குறை தான் அவங்க சொல்றது. அது வந்து அதிர்ஷ்டம், அதாவது எப்பயாச்சும் கோடியில் ஒன்று தான் வரும். கோடி சங்கு இருக்குன்னா அது ஒரு சங்கு தான் வலம்புரி ஆகும். அப்புறம் இங்க பாக்குறீங்க இல்ல, நம்ம ஏரியால 3000 பல்லுயிர் சொன்னோம்ல, அதுல 1000க்கு மேல 500க்கு மேல மீன் வகை இருக்கு. இதுல இவங்க அரிய வகை விலங்கா சொல்றாங்க. இங்க பாக்குறீங்கல்ல, இவங்க ஃபுல்லாமே மேமல்ஸ். அது போக இந்த 5 மீனுமே நான்வெஜ், இவங்க மட்டும் பியூர் வெஜ். அதாவது கடல்ல பசு, அதாவது சீகவுன்னு சொல்லுவாங்க, இல்ல டுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியால தெற்காசியால வேற எங்கேயுமே அதிகமா கிடையாது. நம்ம ஏரியால இருக்கா சொல்றாங்க. தெற்காசியாவிலேயே அதிகப்படியா இந்த கல்பா மணலாம் இருக்க சொல்றாங்க. இவங்க பியூர் வெஜ். அது போக கடல்ல புல் இருக்குல்ல, நம்ம எப்படி அருகம்புல்லுக்கு கிராஸ் இருக்கு, அது மாதிரி சீ கிராஸை தான் ஃபுட்டா எடுத்துக்கிறாங்க. இதனால நமக்கு என்ன பயன் அளிக்கிறாங்கன்னா, சீ கிராஸை வந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபார்மிங் வந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த சீ கிராஸ்ங்கிறது கடல்ல ஒரு பேட்டம் வளரும் போது என்ன செய்யணும், ஏரோசனை கண்ட்ரோல் பண்ணுது. இது போக மேங்கூருக்கு அப்புறம் அவங்க அதிகமான ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்க, சுத்தமான ஆக்சிஜன் உற்பத்தி பண்றாங்க. அதனால இவங்க பரப்புறதுனால உங்களுக்கு நம்ம ஹெல்ப் சொல்றாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இவங்களோட எவல்யூஷன், அதாவது உங்களோட அதாவது இது சொல்லணும்ல பரிமாணம். இவங்க யாரோட பரிமாணம்னா, நம்ம யாரோட பரிமாணம், குரங்குல இருந்து நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து எலிஃபென்ட் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இவங்க கிட்டத்தட்ட எலிஃபென்ட் மாதிரி தான். அதுவும் இல்லாம ஸ்கின் இருக்குல்ல, 1.5 இன்ச்சுக்கு மேல அவங்களோட ஸ்கின் அடர்த்தியா இருக்கும். அப்ப கடல் யானை தானே சொல்லணும், ரொம்ப சிறுசா இருக்கும். அப்ப கடல் யானை தானே சொல்லுவாங்க இல்லையா? புல்லு சாப்பிடனால அவங்க கடல் பசு சொல்றாங்க. புரியுதா? புல்லு சாப்பிடறாங்க. இவங்க பெருசா வளரக்கூடியது கிடையாது. கிட்டத்தட்ட 6 அடி 9 அடிக்குள்ள தான் வளருவாங்க. புரியுதா? இவங்க யாவு சக்தி அதிகமா இருக்கு. யானை பரம்பரை சேர்ந்தனால யானை சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, பசு யானை எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது லோக்கல்ல கடல் வெள்ளரி இல்ல கடல். இவங்க எப்படின்னா
சீல வந்து லோக்கல் நம்ம இதில் இருக்கல வாம் மண்புழு மாதிரி தான் இவங்க கடலில் கிட்டத்தட்ட மண்புழு மாதிரி தான் மண்ணு தான் சாப்பிடுவாங்க. சேண்ட் இருக்குல்ல, கடல் கடியில் இருக்க சேண்டை தான் ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க 24 ஹவர்ஸ்னு. இதெல்லாம் மண்ணை சுத்தப்படுத்தாங்க, சேண்டை வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க. இதனால தான் நமக்கு வந்து மீன் வளத்துக்கு முக்கியமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போ நம்ம ஏரியாவில் மோர் பாப்புலேஷனாக இருக்காங்க. நம்ம ஏரியாவில் தேவைப்பட்டம் கேள்விப்பட்டீங்களா? தேவைப்பட்டம் தொண்டி, அப்புறம் நம்ம ஏரியாவில் கீழக்கரை பகுதியில் அதிகமாக இருக்கா சொல்கிறாங்க. இவங்க நம்ம ஏரியாவில் மட்டும்தான் பேன், நம்ம இந்தியாவில் தான் பேன். மற்ற ஸ்ரீலங்கா இருக்கட்டும், மற்ற எந்த அதர் கண்ட்ரிஸ் இந்தோ பசிபிக் எல்லாமே கிடையாது. நம்ம ஏரியாவில் இந்தியாவில் மட்டும்தான் பேன். அப்புறம் இங்கே பார்க்குறீங்கல்ல, நம்ம ஏரியாவில் 5 வகையான டால்ஃபின் இருக்கா சொல்கிறாங்க. கடல் ஓங்கி 5 வகையான கடல் ஓங்கி இருக்கா சொல்கிறாங்க. இதில் நம்ம ஏரியாவில் அதிகமாக காணப்படுறது ரொம்ப மோர் பாப்புலேஷன் வந்து இந்தோ பசிபிக் ஹம்பெக் டால்ஃபின், அதாவது திமில் முதுகுன்னு சொல்லும்ல, கூன் முதுகு, திமில் முதுகு, அந்த வகை டால்ஃபின் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அதுக்கடுத்த காமன் டால்ஃபின். இவங்களோட பயன் என்னன்னா, கடலில் இறந்து போகிற சார் விலங்குகள் மீன்கள் மற்ற உயிரின இறந்து போகும்போது அவங்க ஃப்ளோட் ஆகி போயிட்டே இருப்பாங்க. இதை வந்து அவங்க தேடி சாப்பிடுவாங்க. இவங்களோட ஃபேவரட் ஃபுட்டாக இருக்குது. இதனால் நமக்கு என்ன பயனளிக்கிறாங்கன்னா, மற்ற இறந்து போன உயிரினங்கள் கிடக்கும்போது டிசீஸ் மற்ற வந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது நோய் தொற்று உருவாகும். இதை வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க. புரியுதா? இதுவும் சேம் பனிஷ்மெண்ட். அதாவது ஃபிஷர்மேன் வந்து லைவாகவும் வச்சிருக்கூடாது, டெத்தாகவும் வச்சிருக்கூடாது, எச்சமாக கூட வச்சிருக்கூடாது, எலும்பு தோல் இந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்கூடாது. அப்படி வச்சிருந்தா 25,000 ஃபைன் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா 3 to 7 வருஷம் தெரிஞ்சு கண்டிப்பாக. நம்ம ஏரியாவில் பவளப்பாறைங்கிறது 120 வகையாக இருக்காங்க. இது ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே பார்க்கலாம். இவங்க எப்படின்னா கடற்கடியில் ஒரு விலங்கு தான், அனிமல் தான். புரியுதா? பவளப்பாறைங்கிறது ஒரு தாவரம் பிளான்ட் கிடையாது, ஒரு செடி கொடி கிடையாது. இவங்க வருஷத்தால் அதாவது ஒரு இயருக்கு வந்து 1 சென்டிமீட்டர் தான் வளர்றாங்க. ஒரு வருஷம் இல்லாமல் 1 சென்டிமீட்டர் வளர்றான்னு சொல்கிறாங்க. இவங்களோட பயன் என்னன்னா, கடல் ஏற்படுறதுல சார் சைக்ளோன், அது கடல் சிஸ்டம், சைக்ளோன், சுனாமி இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. எப்படின்னா ஐலாண்ட் சுற்றிலும் ஒரு சர்க்கிளில் அவங்க ஒரு பேரிகார்டு சிஸ்டமாக இருப்பாங்க, அதாவது ஒரு வேகத்தடை அமைப்பில் இருப்பாங்க. இதனால எப்படின்னா பெரிய அலைகள் மோதும் போது அவங்களோட வேகங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதோட இன்ஃபெக்ட் அதாவது தாக்கங்கள் பெருசாக சீசோர்லையோ ஐலாண்ட்ல நம்ம சொல்கிறோம்ல கோரல் இருக்குங்க. இது ஃபுல்லாமே அவங்க டிசைன் வச்சு தான் டைப் பிரிக்கணும், அதாவது அவங்க வடிவத்தை வச்சு தான் டைப் வகை பிரிக்கணும். இவங்க மொத்தத்தில் அதிகமான எப்படின்னா கண்டென்ட்னா சுண்ணாம்பு சத்து, அதாவது கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது. புரியுதா? இவங்க இறந்துட்டாங்கன்னா நீங்கள் கையில் வச்சிருக்கீங்கல்ல, இதுதான் அந்த கோரல். இது வந்து அவங்க இருந்து எடுத்துட்டு போகக்கூடாது. வருஷத்தாலே வளர்றாங்க. இவங்களோட பயன் முக்கியமா மீன் வளர்றதுக்கு, மீன் குஞ்சு போட்டு முட்டையிடுறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் தேவைப்படுகிறாங்க. புரியுதா? இது உலகத்திலே நம்ம 2வது இடத்துல இருக்கோம். அதிகமான கோரல் 2வது இடத்துல இருக்கோம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெரினா கடற்கரை இந்தியா உலகத்திலே 2வது கடற்கரை. அது மாதிரி அதிகமான கோரல் இருக்கிறதுல இந்தியா நம்ம ஏரியா தான் இருக்கு. இதை எடுத்துட்டு போனா எவ்வளவு ஃபைன்? இது எடுத்து போனா 7 to 3. இங்க பாக்குறீங்களா? வாங்க அப்படியே. இந்த தாவரத்தோட பேர் வந்து மரத்தோட பேர் வந்து வெல்வாகன்னு சொல்லுவாங்க லோக்கல்ல. அதாவது ஆங்கிலத்துல மிஸ்வாக். நம்ம மிஸ்வாக்ல யூஸ் பண்ணி டூத் பேஸ்ட், அந்த டூத் பேஸ்டோட ஒன் ஆஃப் த இன்கிரிடியன்ட் இதுல எடுக்காங்க. அதாவது இதுல ஒரு மூலக்கூறு எடுக்காங்க, ரா மெட்டீரியல் எடுக்காங்க. இவங்களோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னா சாலிடோரா பெப்சிகா. நம்ம இப்போ இருக்கிறது ரிசர்வ் ஏரியானால இங்க இருந்து எடுத்துட்டு போக கூடாது. அது போக இந்த குச்சியை வச்சு நம்ம பல்லு விளக்கலாம். அதாவது நம்ம வேப்பங்குச்சி ஆலமில வச்சு பல்லு விளக்கணும்ல, அது மாதிரி விளக்கலாம். அப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, இவங்க பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு சொல்லுவாங்க. இந்த கொடியோட பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஏன் இவங்களுக்கு பேர் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னா, இந்த கிழங்கு இருக்குல்ல பல்ப், இவங்களுக்கு வந்து அதிகமான நீர்ச்சத்து இருக்கும். மற்ற கிழங்கு ஒப்பிட்டோம்னா 0% கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்துங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இவங்களால என்ன பயன் நமக்குன்னா, நம்ம கிட்னி ஸ்டோன் இருக்குல்ல சார், நமக்கு ஒரு கிட்னி ஸ்டோன் வந்து பவர்ஃபுல் ஆயுர்வேதமாக இருக்காங்க. புரியுதா? இவங்களோட பொட்டானிக்கல் என்னன்னா ஆஸ்பாராகஸ் ரெசிமோசஸ், கேரளா சைடு வந்து சதாவரின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது வந்து ஐலாண்டில் கண்டிப்பாக பேன், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம ஏரியாவில் வந்து இந்த 5 வகையான கடலாமே இருக்காங்க. இங்கே பார்க்குறீங்கல்ல, வேர்ல்டு லெவலில் 7, அதாவது 7 வகை இருக்குது. நம்ம ஏரியாவில் இந்த 5 வகை இருக்கா சொல்கிறாங்க. அதுலேயே புரியுதா? அதில் இவங்க ரொம்ப ரேர். நம்ம ஏரியாவிலையும் ஒரிசாவிலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதா? இவங்க ஏன் லெதர் பேக்குன்னு சொல்கிறாங்கன்னா, மேலே இருக்கிற தோல் ஓடு ஃபுல்லாமே லெதராக இருக்கும், ஓடு கிடையாது உங்களுக்கு சுத்தமாகவே. அப்புறம் 2வது பார்க்குறீங்க பச்சையாமைன்னு சொல்லுவாங்க, அதான் உங்களுக்கு ஃபுல்லாமல் பியூர் வெஜ்னு சொல்கிறாங்க. புரியுதா? சுத்தமான சீக்கிரம் மட்டும் தான் ஃபுட்டாக எடுத்துக்காங்க. இங்கே பார்க்குறீங்களா, இவங்க பிறந்த லாகர் கட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது மற்ற ஆமை ஒப்பிட்டோம்னா தலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்கல் ஓவர் சைஸ். அப்புறம் இங்கே லாஸ்ட்டாக பார்க்குறீங்கல்ல, இவங்க சிட்டாமைன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் அதிகமாக நம்ம இங்கே அதிகமான பாப்புலேஷனில் இருக்காங்க, மோர் பாப்புலேஷனில் இருக்காங்க. இவங்க எல்லாமே தடை, நம்ம சொன்ன மாதிரி மற்ற விலங்கு மாதிரி இவங்க தடை செய்யப்பட்ட விலங்கு. இவங்களோட பயன் என்னன்னா, நம்ம ஏரியாவில் அதிகமான மீன் வகை சொன்னோம்ல, இதில் ஜெல்லி பீஸ் கேள்விப்பட்டீங்களா? ஜெல்லி பீஸ் நிறைய இருக்குது. இந்த ஜெல்லி பீஸ் சொல்கிறது லோக்கலுக்கு மீன்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அதாவது அந்த மீன் வந்து கொண்டுருவாங்க அவங்க, ரொம்ப டாக்ஸிக் அதிகமாக இருக்கும். இவங்களோட பயன் என்னன்னா, ஜெல்லி பீஸை விரும்பி சாப்பிட்றாங்க சார். கடலில் இருக்க ஜெல்லி பீஸை விரும்பி சாப்பிட்றாங்க. இல்லை மீன் வளத்துக்கு அவங்க பாது நல்ல இதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நமக்கு இங்கே பார்க்குறவங்கலாம் நான் மேமல்ஸ் 2 வருஷத்துக்கு முட்டை இடுவாங்க. புரியுதா? சரி, அப்படியே கொஞ்சம் தூரம் போனா தண்ணி வருமா?
அதாவது சூரிய ஒளியோட ஹீட்ல தான் முட்டை பொரியும். இண்டிபெண்டன்ட்ல முட்டை பொரிக்கிறோம்ல, அது மாதிரி சூரிய ஒளியோட வெப்பத்துல தான் பொரியும். அதிகமான பெண் குஞ்சுலாம் வருமா? அனிதா மாதிரி வாங்குவாங்க. மிதமான சூட்ல வந்து கொடுத்து வச்சாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா அதிகமான பருவநிலை கோயிலுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி துண்டு கட்டுவாங்க. அதிகமா இங்கிலீஷ் மேல் சிங்கம் குறைஞ்சு போயிட்டாங்க. இதே காலப்போக்கில் இங்கேதான் முளைஞ்சிட்டு கட்டால கத்தால கண்ணால குத்தாத நீ அந்த பாட்டு இதை பார்த்து எடுத்தாங்க. ஏய் ஏன்பா நீ வேற பயமுறுத்துற? கடைசியா சொல்லலாம்ன்றது அதுக்குள்ள நீங்களே பாத்துட்டீங்களா அப்படின்னு நீங்களே பிடிச்சிங்க சார். மைத்தியே சுத்தம் பண்ணாம வச்சிருந்தது எங்கே போகிற? சுத்தம் பண்ணாம வச்சிருந்தா இடமா இருக்கு, காலி இடமா இருக்கு. இங்கே ஒரு ரியல் எஸ்டேட் எவ்வளோ விற்கிது? ஒரு ஸ்கொயர் ஃபீட் இங்கே? அதான் அவர் சொன்னார்ல, ஆ ஆயிஸ்க்கு இங்கே இருந்து ஜெயில் கட்டி இங்கே வச்சிருங்க அப்படின்னு. மழை பெய்ஞ்சா தண்ணி இதுக்கு எதுக்கு இந்த கடல் கட்டு வந்து பெரிய பரபரப்பு. நல்லா இருப்பாங்க போயினா தூக்கிட்டு போகலாம்ப்பா. நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்கு தூக்கிட்டு போகலாங்க. 2 நாள் தான். ஏன்னா இது ஓப்பன் ஸ்பேஸ் மொத்தமாக இதுல இருந்தால் உள்ள வரப்ப நிறைய இடத்துல சூப்பராகும். இதுக்கு எங்கிட்ட போகிறதுன்னு தெரியலையே. 2 பேர் போதும். இந்த பக்கம் போகுதா இந்த பக்கம் போகிறதா? எங்கேயா நில்லு, முட்டுச்சந்தில் நின்றாடி. ரெசார்ட் இங்கே இருக்கு. இங்கே ஏதோ ரெசார்ட் இருக்கு. சாப்பிட போடுவாங்களா? ரெசார்ட்ல அப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெசார்ட் அவங்க தங்குறதுக்கு ஏய் ஃபாரஸ்ட் கோஸ்ட் கார்டு ஆபீஸ் தான் போறாங்க. நம்ம தான் சாப்பிடுறாங்க. பாப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்குறது நானே பொண்ணுங்க போய் கேட்டு வாங்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு ரொம்ப நேரமாக கொடுக்கல. இங்கே ஒரு ஃபுல்லாமே பிரிட்டிஷ் டைம்ல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதாவது பயாலஜிக்கல் ரிசர்ச், அதாவது கடல் வாழ் உயிரியல் ஆராய்ச்சி. அவன் எதுக்கு நம்ம நாட்டை ஆண்டாங்க? இந்த கட்டணம் பாக்குறீங்கல்ல, இது அவங்க டைம்ல யூஸ் பண்ண கெஸ்ட் ஹவுஸ் சொல்றாங்க சார். அதாவது 90 செஞ்சுரி யூஸ் பண்ண கெஸ்ட் ஹவுஸ். இந்த கட்டணம் ஃபுல்லாமே இங்க பாக்குற எல்லா கட்டணமும் அதிகபட்சம் கோரல் ரீஃப், பவளப்பாறை, இறந்து போன கோரல். இந்த கோரலோட ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அது ஃபில் பண்ணிருக்காங்க. இதனால என்ன பயன்னா, இந்த கோரல் வரும்போது சொன்ன சுண்ணாம்பு சத்து அதிகமா இருக்குன்னு குளிர், அதாவது கோடை காலத்துல நல்ல குளிர்ச்சியா இருக்கும், அதாவது நல்ல கூலா இருக்கும். இது கோரல் பாறையிலே கட்டினதா? ஆமா, இப்பதான் ரெனோவேஷன் பண்ண ஒரு 10 மாசம். நார்மல் சுண்ணாம்பு கிடையாது இது. நார்மல் சுண்ணாம்பு கிடையாது. இது வந்து இப்ப ரெனோவேஷன் பண்ணிருக்காங்க சார். ஓ இந்தது. ஆமா, இது கோரல் பாறையா? அது வேற பின்னால போய் பாருங்க, இந்த கட்டடத்துக்கு போய் பாருங்க, ஒரு சின்ன சதுரம் வச்சிருப்பாங்க கோரல்ல பாருங்க, ஒரு சாம்பிள். நீ வைத்து இங்கே பாரு பாறையடா. இந்த இருக்கு பாரு, மரக்கட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்தாச்சா? இங்கே வைங்க. இதெல்லாம் டைப் ஆஃப் கோரல் டைப். நம்ம ஏரியால 120 கோரல் டைப் இருக்கு. இதுல ஒரு 10-15 கோரல் வந்து அதிகமா காணப்படும். அதான் மோர் இவங்க பார்த்தா தான் நம்ம, அதாவது கோரல்னால இவங்க வந்து முதல்ல முழிக்க முடியும் கண்ணுல, அந்த அளவுக்கு இங்க அதிகமா இருக்காங்க. இங்க பாக்குறீங்கல்ல, அதுல இவங்க தான் அதிகப்படியா காணப்படுறாங்க. இந்த வகை கோரல் பேர் வந்து கிளை வடிவம், பிரி வடிவம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல பிரான்ச்சிங் கோரல் சொல்லுவாங்க. புரியுதா? இவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதாவது மற்ற எந்த கோரல்ல வந்து இது இடிச்சிட்டாலோ, ஒரு போட்டு இடிச்சிட்டாலோ, மற்ற தொட்டாலோ உடைஞ்சா சீக்கிரம் வந்து ஃபார்ம் ஆக மாட்டாங்க, டெத் ஆயிடும். ஆமாப்பா, ஒரு பக்கம் பிரேக் ஆயிட்டா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க வெள்ளக்காரங்க. ரொம்ப வேகமா குயிக்கா வந்து ஃபார்ம் ஆக முடியும். இவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கப்பா. அது ஏன் இங்க போட்டு அடுத்த கோரல் அது செல்லையா? இது ஒரு கிளை வடிவம் சொல்லுவாங்க. கிளை வடிவம், மலை வடிவம், அது மேஸ்விக் கோரல். இந்த கோரலை தான் அவங்க நிறைய இந்த பில்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாமே இந்த பில்டிங் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த கோரல் தான். அப்புறம் அடுத்து வந்து இந்த கோரல் அதிகமாக காணப்படும், கோப்பை வடிவம். ஒரு சந்தேகம், அதுக்கப்புறம் இலை வடிவம். இந்த நம்ம கோதண்டராம ஊர்ல கல்லு முங்கும் அப்படின்றாங்க, அதுதான் அது. இது வந்து இலை வடிவம். அப்புறம் இது பாக்குறீங்கல்ல, இது வந்து மூளை வடிவம். புரியுதா? இது மூளை வடிவம். அப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, இந்த மூணுமே பூசணி வடிவம், அதாவது பம்கின். கடல் கடையில ஒரு பூசணி மாதிரி இருப்பாங்க. இவங்களோட பேட்டர்ன் வீக்கா இருக்கு. நமக்கு சொல்லி யாரு கோதண்டம், இவங்க மேஸ் அது சொல்லுவாங்கல்ல, இந்த பாறை ராம் சேது இல்ல ப்ரோடியூஸ் சொல்றாங்க. இந்த மாதிரி போடலாம். இது லைவ்ல ஃப்ளோட் ஆகாது. ஏன்னா இது இறந்ததுனால இது ட்ரை ஆகும்போது ஏர் வந்து உள்ள வந்து அடைபடும், வெற்றிடம் வந்து நிறைய வந்துடும். இதனால அவங்க டென்சிட்டி இருக்குல்ல, டென்சிட்டி அடையத்திங்கிறது குறைஞ்சிடும். இது இன்னும் 4 வருஷம் ஆகும். ஒரு கோரல் வந்து கடலுக்குள்ள இறந்ததுனால மிதக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். அப்படி இல்லைன்னா 7 வருஷம் எடுத்துட்டு சொல்றாங்க. புரியுதா? அப்புறம் இங்க பாக்குறீங்கல்ல, இதுக்கு பேர் வந்து கடல் விசிறின்னு சொல்லுவாங்க. கடல்ல ஒரு தாவரம் தான், வேட்டம்ல ஒரு தாவரம் தான். இவங்க எப்படின்னா கடலுக்குள்ள எண்ணிக்கை வந்து சேக்காகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி மரங்கள் வந்து விண்டுக்கு சேக்காகுதோ, இவங்க வேவ்ஸுக்கு வந்து சேக்காகிட்டே இருக்கும். வேற வாய்ப்பே கிடையாது. இவங்க பேர் வந்து சீஃபென் சொல்லுவாங்க, இதில் கடல் விசிறிஞ்சுவாங்க தமிழ்ல. இவங்க ஒரு பிளான்ட் தான். இவங்களோட பயன் என்னன்னா, கடல்ல இருக்கிற சீகாஸ், பைப்பிஸ்லாம் இதில் தான் ஸ்டே பண்ணணும்.
ஒன்று உங்களுக்கு ஏரியா தான். இதை விட்டுட்டாங்கன்னா கடலில் மிஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா கரண்ட் வாட்டரில் அவங்களால பெருசாக ஸ்விம் பண்ண முடியாது. சீகாசுக்கு பெருசாக ஸ்விம் பண்ணாது. அவங்க ஸ்விம்மிங் வெரி பேடாக இருக்கும். ஓகேவா? நம்பிக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பீஸ் வெளுத்தா இருக்குல்ல, இது என்னதுன்னா வேல் இருக்குல்ல, திமிங்கலத்தோட விநாயகர் ரிப்போ, வேலோட ரிப்பு 2 சைடு உள்ளது, லெஃப்ட் ரைட். புரியுதா? இது வந்து அவங்களோட ஸ்பைனல் கார்டு. இங்கே இருக்க நம்ம வேலு வேல் இந்திய பெருங்கடல் இருக்குல்ல, இல்லை நம்ம இங்கே ராமேஸ்வரத்தில் தான் இருக்கிறேன். அதான் சார் இந்த பல்பா மணல் இருக்கு. அல்பா மணல் இந்திய பெருங்கடல சேரும். இங்க பாக்குறீங்களா, இது அவங்களோட ஸ்பைனல் கார்டு, இது அவங்களோட டைல் போன். இது ஒரு பேபி தான், இருந்தா வந்து 7 டன் சொல்றாங்க. புரியுதா? இவங்க அதிகபட்சம் 50 டனுக்கு மேல growth ஆகும். புரியுதா? இது இறந்து 45 வருஷம் ஆச்சு. அதனால பார்க்கறதுக்கு வித்தியாசமா தெரியும். இது போன் தானே கேட்பீங்க நீங்க. புரியுதா? 45 வருஷமா ஆயிடுச்சு சொல்றாங்க. அப்புறம் நம்ம டால்பின் சொன்னோம்ல, சம்பேக் டால்பின், அவங்களோட மண்டையோடு ஸ்கல். நம்ம ஏரியாவில் வந்து பெரிதாக வளரக்கூடிய டால்பின், அதாவது 6 ல இருந்து 12 அடி வரைக்கும் growth ஆவாங்க. புரியுதா? 1 டன் வரைக்கும் வளரும். 800 கிலோவுக்கு மேலே வளருவாங்க. அப்புறம் இங்கே பார்க்குறீங்களா, இது காமன் டால்பின். இதுதான் நம்ம ஏரியாவில் அடிக்கடி வந்து இருப்போம். அதாவது மண்டை பாம்பன் ரேஞ்சுக்கு அடிக்கடி வருவாங்க. இதை தான் லோக்கலில் வராங்க, போர்ட்டில் பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த வகை டால்பின் தான். இவங்க அவங்களோட மண்டையோடு. இது ஃபுல்லாக அவங்களோட ஸ்பைனல் கார்டு. புரியுதா? இது ஃபுல்லாக அவங்களோட ரிப்பு, டால்பினோட ரிப்பு. ஓகே. இங்க பாக்குறீங்கல்ல, இது வந்து கடலா விஷயம்ல வரும்போது டேட்டலோட ஸ்கல், இதுதான் அவங்க மண்டையோடு. இது வந்து 3 சொன்னோம்ல, பெருந்தலை ஆமை, டைப் ஆஃப் லாவர்கள், அந்த வகை அவங்களோட மண்டையோடு. புரியுதா? இங்க பாக்குறீங்கல்ல, வரையில போர்டுல செல்ஸ் பாத்தீங்களா, பேன் பண்ணிருந்தாங்கல்ல. இந்த செல் போர்டு வந்து மாட்டுத்தலை, தமிழ்ல மாட்டுத்தலைன்னு சொல்லுவாங்க. இதனால இவங்களோட அமைப்பு வந்து ஒரு மாட்டோட மண்டையோடு மாதிரி இருக்கும். இவங்க பேர் வந்து கிங் செல், அப்படி இல்லைன்னா கெல்வர் செல் சொல்லுவாங்க. இது வந்து தடை, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேர், ரொம்ப அழிந்து வர இடத்துல இருக்காங்க. இவங்க பேர் வந்து வாழைப்பூ சங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலத்தில் இந்தியன் கவுன்சில், இதுவும் பேண்டா, அது கொஞ்சம் ரேர். இவங்க பேர் வந்து சிலிந்தி சென் சொல்லுவாங்க. 8 கால் பூஜை வந்து சிலிந்தி சென். இவங்க ஆங்கிலத்தில் ஸ்பைடர் கோன்ஸ். இவங்க ரொம்ப ரேர், அது மூலமாக தடை செய்யப்பட்டது. இவங்க அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். லோக்கலில் அவங்க பேர் ஐவிரல் சங்கு சொல்லுவாங்க. மனித விரல் மாதிரி இருக்கனால ஐவிரல் சங்கு சொல்லுவாங்க. இவங்க ஆங்கில பேர் வந்து காமன் ஸ்பைடர் கோன். இது பேன் கிடையாது, ஆனால் இங்கிருந்து யாரும் எடுத்துட்டு போனோம். இப்போ இங்கே பார்க்குறீங்கல்ல, இவங்க பேர் வந்து யானை கை சொல்லுவாங்க. நம்ம யானையோட கை பார்த்துருக்கீங்கல்ல, எண்டில் இப்படி தான் இருக்கு. இவங்க பேர் ஆங்கிலத்தில் நேட்டிலஸ். இதுவும் தடை செய்யப்பட்டது. அதுபோக இது ரொம்ப ரேர். இங்கே பார்க்குறீங்களா, இவங்க குதிரை சங்குன்னு சொல்லுவாங்க. குதிரை சங்கு, அதாவது ஆங்கிலத்தில் கார்ஸ் கோன்ஸ். இதுவும் தடை செய்யப்பட்டது, ஆனால் கொஞ்சம் பாப்புலர்ஸ் தான். புரியுதா? வளம்புரி சங்கு, இடம்புரி சங்கு இங்கே வைக்க முடியாதுல்ல, விலை கூட, நீ தூக்கிட்டு போயிருவீங்களே. அப்புறம் இங்கே பார்க்குறீங்களா, இது ஜெல்லி பீஸ். இதுக்கெல்லாம் பிரிட்டிஷ் டைமில் வச்சது சார். இது ஜெல்லி பீஸ். இது ஒரு வகையான லாப்ஸ்டர், அதாவது சிங்கின்னு சொல்லுவாங்க. சிங்கிரால சேர்ந்தவங்க. இது ஒரு ஆள் நூடுல்ஸ் பாஸ் சொல்லுவாங்க. இது சி பாஞ்ச். இது வந்து எக்கு, சார்போர்டு, அதாவது செல்லோட எக்கு. இது நெக்ஸ்ட் சைக்கிள். இது கேட் பீஸ், உங்களுக்கு தெரியும், கெல்த்தி மீன். இது வந்து ஷார்ட் பீஸ், அதாவது நார்மலான அவங்க பார்க்குற ஷார்ட் பீஸ் கிடையாது, ஸ்பைடர் ஷார்ட் சொல்லுவாங்க, அந்த வகை சேர்ந்தவங்க. இது வந்து கணுக்காளி சொல்லுவாங்க. அதாவது இவங்க கோஸ்ட்டில் இருக்கிறவங்க, அதாவது கோலில் இருப்பாங்க, சீசோரில் கோஸ்ட் கிராப் வந்து. இதுக்கு கோரல் கிராப். இது வந்து கிரே மில்லட்னு சொல்லுவாங்க. மில்லட் இது அவங்க பண்ணுவாங்க வேலை. இது பார்க்குறீங்க, இது ஈல் பீஸ். இது பப்பர் பீஸ். இது சாடின் இருக்குல்ல, மத்தி மீன், சாடின் பீஸ். இது கோரல் கிராப் தான். அப்புறம் இங்கே பார்க்குறீங்கல்ல, இது கடல் பள்ளி சொல்லுவோம்ல, ஸ்பைக் பீஸ். இது வந்து பேரட் பீஸ், கிளி மீன் சொல்லுவாங்கல்ல, பேரட் பீஸ். இது வந்து மொரால் மீன் சொல்லுவாங்க, நீடில் பீஸ் சொல்லுவாங்க. அது நல்லா ஜம்ப் பண்ணுவாங்க அந்த வகை. சரி, அப்படி அந்த பக்கம் கடற்கரை ஓரங்களில் அவங்க இருப்பாங்க. எப்படி வயக்காட்டில் இவங்க எப்படி இது பண்ணுறாங்களோ அது மாதிரி கடற்கரை ஓரங்களில் என்ன செய்வாங்கன்னா 3 அடி வரைக்கும் கீழே இருப்பாங்க. இவங்களோட பயன் என்னன்னா, கடலில் வந்து போயிட விலங்கு இது கடற்கரை ஓரங்களில் ஃப்ளோட் ஆகி வந்து லேண்ட் ஆகும். இதனால நோய் தொற்று உருவாகும். இவங்க இதனால நோய் தொற்றுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது போக 3 அடி வரைக்கும் கீழேயும் மேலேயும் வந்துட்டு போவாங்க, அதாவது சீசோரில் வந்துட்டு போவாங்க. இதனால ஏற வந்து சர்க்கிள் பண்ணுறாங்க. இதுதான் அவங்க பண்ணுற பெரிய ஹெல்ப். அப்புறம் இங்கே வாங்கல, இது சங்கரா, அதாவது நகரைக்கு வாங்கல, அந்த வகை சேர்ந்தவங்க ரெட் மில்லர். அப்புறம் இங்கே பாருங்க, இது ஒரு சார்பாடு இருக்குது. எல்லா சாருக்குமே மேமல்ஸ் தான், ஆனால் இவங்க வந்து நான் மேமல்ஸ். அந்த சீக்வன்ஸ் என்ன கடல் விசிறி, அதில் தான் முட்டையை ஃபார்ம் பண்ணுவாங்க. புரியுதா? இவங்க பேர் வந்து லோக்கலில் குரங்கு சுறா. அந்த வகை சுறா வந்து முட்டையோட சுறா வந்து குரங்கு சுறா, அதாவது மங்கி சார்னு சொல்லுவாங்க.
இது வந்து சி அனிமோன் கடல் தாமரை. இது ஸ்பாக்ஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி வர ஓடு மட்டும் தான் இருக்கு, வெளியே வந்து ஓடு தான் இருக்கு. உள்ள எந்த ஒரு எல்போவோ பைனல் கார்டோ எதுவுமே இருக்காது. ஸ்கின் அவங்க மீட்டு அவங்கள ஆர்கான் பண்ணி தான் இருக்கு. அப்புறம் இங்கே பார்க்குறீங்களா, இது பைப் பீஸோட சேர்ந்தது. இது வந்து பிளைங் பீஸ் சொல்லுவாங்கல்ல, மற்ற ஏரியா கோலா மீன் வாங்க கேள்விப்பட்டீங்களா? கோலா மீன் வாங்க, பறவை மீன் வாங்க, பிளைங் பீஸ். இது ஒரு குக்கும்பர். இது ஃபுல்லாக ஏஞ்சல் பீஸ், பட்டர்ஃப்ளை, அது அந்த வகையை சேர்ந்தவங்க. பன்னல் பீஸ் அந்த டைம். இது வந்து நம்ம சேரீ வகையை சேர்ந்தவங்க. இவங்க பேர் மில்க் பீஸ் சொல்லுவாங்க, பாலை மீன் சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா ரிவரில் தான் ஃபார்ம் ஆவாங்க, ஆனால் கன்வெர்ட் ஆகிறாங்க சி நன்னீரில் உருவாகி சி வாட்டர்லேருந்து ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் இங்கே பார்க்குறீங்கல்ல, இவங்க வந்து பேர கூடாது சீலா ஊலி அந்த வகையை சொல்லுவாங்க. புரியுதா? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஏரியா, நம்ம ஏரியாவில் ஃபேமஸான மீன். சுகமா இருந்தால் ஒரு 10% தான் நம்மகிட்ட இருக்கு. 90% தான் ரைட். நம்ம எங்க கூட்டு போறாங்க? நம்மளை இலங்கைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கடத்திட்டு போகிறோம், உடனே வச்சு தானே போகணும். அப்பவும் பாரு, எங்கேயாவது நம்ம இன்னொரு நல்ல இடத்துக்கு சுற்றி பார்க்க கூட்டு போறாங்க, இலங்கை கூட்டு போறாங்க. ஆமா, தோள்பட்டில் ஏரியா உட்காந்தா காது பக்கத்தில் இருக்குன்னு பார்ப்பேன். இல்லது இல்லை இதுவும் போரில் பண்ணனால இது நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது. அது மண்பானை தண்ணி மாதிரி நல்ல கூலிங்காக இருக்குது. ஏதாவது இது கிணறு இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு, பிடிக்க இயலாது. நல்ல தனியாக வச்சுருந்தாங்க. எப்போ எவ்வளோ சேர்த்து வெயிட்டு வேறு தொடாத, செடியெல்லாம் தொடாத, தொடாம வா, பூச்சி தான் இருக்கும். ஏ அவரைக்காடா, ஏ அவரைக்காய் வேண்டா அப்படி தின்றா. பரவாயில்ல, யாரும் அவரைக்காய் தின்னு நீங்கள் விதைய போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன ஆமாம், போயிட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப தூரம் போகுது. கல்லும் முள்ளும் எங்கேனே போகிறீங்க? நங்கு நங்கு எட்டு வச்சு போய்கிட்டே இருக்கீங்க. அங்கிட்டு படகு இருக்குமா? கடைசியாக தண்ணி வரும். வேப்ப மரம் இருக்குது. உப்பு தண்ணியில் வேப்ப மரம்லாம் வளருது. ஆ, புங்க மரம் இருக்குதா? புங்க மரம். இதுதான் புங்க மரம். ஏ வந்துட்டோம். ஆ, நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு படகு வருது. நம்ம ஐலாண்டோட தெற்கு பக்கம் வந்திருக்கான், 1 கிலோமீட்டர் தாண்டி. 1 கிலோமீட்டர் வரணுமா? நடந்து வந்திருக்கான். சூப்பராங்க. ஏன்னா ஐலாண்டோட அகலம் வந்து 2 ஆ, வைத்தி அங்கே நில்லு, அங்கே நில்லு, இந்த டென்ட்டுக்கிட்ட நில்லு. நில்லுடா, டென்ட்டுக்கிட்ட போய் நில்லுடா. எழுடா, அப்படி நில்லு, அப்படி நில்லு. இங்கே பாரு, இங்கே பாரு. அது ஃபுல்லாமே கோரல் பவளப்பாறை.